ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரவும் ஜூஜோ ஐலாண்ட் வருவாள் அவள் செக்ரட்டரிக்கிட்டையும் நான் இங்கே வருதை யார்கிட்டையும் சொல்லாது, முக்கியமாக அந்த ஜங்குக்கிட்ட சொல்லவே சொல்லாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாள். அப்புறம் நீங்களும் இந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டு இந்த சரக்கு அடிக்கிறது அந்த வெள்ளம் வச்சுக்காதீங்க, ஆல்ரெடி உங்கள் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது, ஸோ கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி வேறு அட்வைஸ் பண்ணிருப்பானே. இவளுக்காக செம்ம கடுப்பாயிடும். ஏன்டா என்னை வாட்ச் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலையா, என்னை நீ ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு மரியாதையே காரை ஓரமாக நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாள். சரி ஓகே நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஓரமாக நிறுத்திடுவார். பார்த்தா அவ்வளோ இறங்கிட்டு இங்கே பாரு நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரேன், நீ தயவுசெய்து இங்கே இருக்க அதை கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாங்களாம். சரி ஓகே எனக்கு புரியுது, நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கார் எடுத்து கிளம்பிடுவான். பார்த்தா இவளா திருட்டு தம் அடிக்கிற மாதிரி இவள் திருட்டு சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவாப்பா. எவ்வளோ நாள் வச்சு உன்னை குடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவா பப்ளிக் பிளேஸில். உடனே எங்கள் மேயரும் வந்துடுவார், க்ளீன் பண்ணிட்டுருப்பாராம். பார்த்தா இவன் இந்த கல்ச்சுரல் பிளேஸில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருப்பாளோ, இங்கெல்லாம் உட்காந்து சரக்கு அடிக்கக்கூடாது, இது ஒரு கல்ச்சுரல் ப்ராப்பர்ட்டி, இங்கெல்லாம் அலோடு கிடையாது, நீங்கள் இங்கேருந்து போங்க, உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாங்க. இவள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். நீ என்னடா சொல்கிறது, நான் இங்கே தான்டா உட்காந்து சரக்கு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை போடாதீங்கன்னு சொன்னாலும் வேணுன்ட்டே குப்பை போட்டுனே இருப்பா. இவள் மேயருக்கா செம்ம கடுப்பாயிடும். இருடி வரேன், உன்னை நான் சொல்கிறேன் நீ கேட்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரை பார்த்தா இவளுக்கு அந்த பாதம் தொண்டையில் அடைச்சிக்கும், மூச்சே விட முடியாது. ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு வேறு கத்த ஆரம்பிச்சிருவாளாம். மேயரா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருங்க நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போட்டு அப்படியே தட்ட ஆரம்பிச்சிருவார். அப்புறம் தான் இவளுக்கு வாயில் வச்சுக்கணும் அந்த பாதாம் அப்படியே வெளியவே வரும். அப்புறமா தான் அவளால் மூச்சே விட முடியும். அப்பா இப்போ தான் எனக்கு மூச்சே வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வேறு சொல்லுவாங்களாம். இப்போ உங்களுக்கு ஓகே தானே, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரு. இல்லை எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்ப பாப்பா. ஹலோ எங்கே போகிறீங்க, நீங்கள் போட்ட குப்பையெல்லாம் யார் எடுக்கிறது, மரியாதையே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த பாதாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு நல்லா மிரட்டி வேலை வாங்கிட்டு இருப்பார். ஒழுங்காக குப்பை போட தெரிஞ்சுக்கல, எடுங்க, கவர்மெண்ட் பிளேஸில் உங்களை குப்பை யார் போட சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குப்பையும் எடுக்க சொல்லுவாங்க. அந்த குப்பை நான் போடல அப்படின்னு சொல்லிட்டுலாம் லாஜிக் பேசுவார். பரவாயில்ல எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பொறுக்க விட்ருவார். சரி ஓகே எடுத்ததெல்லாம் போதும் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இந்த அடிக்கிற வெயிலில் சரக்கு அடிக்கிறீங்களே அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இவ்வளோமா மனசில் வேற ரொம்ப வலியாக இருக்கும்ல, நான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அது தாங்க முடியாமல் நான் அவனை போதையில் செம்ம அடி போட்டு அடிச்சிட்டேன்னா 8 வாரமாக ஹாஸ்பிட்டலில் தான் நான், இப்போ தான் வெளியே வந்தான், இருந்தாலும் எனக்கு என்னன்னே தெரில, என் மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது, ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போவாள். சரி ஓகே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் விட்டுருவார். பார்த்தா அவளோட பேக்கு கிழிஞ்சிருக்கும். ஐயோயோ என்னது இது இவங்க ஸ்கர்ட்டு கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், அவரோட கோட்டை எடுத்து இவளுக்கு அப்படியே கட்டி விட்டுருவார் அவள் இடுப்பில். ஆமாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாள். ஹலோ உங்கள் மனசு ஒன்றும் கிழியல, உங்கள் பேக்கும் சேர்ந்து தான் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாராம். ஐயோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வர திருப்பி பார்த்துட்டு இருப்போம். மனுஷங்கள்லாம் உங்கள் ஹார்ட்டு கிழிஞ்சதை நோட் பண்ண மாட்டாங்க, உங்கள் பேக்கு கிழிஞ்சதை தான் பார்ப்பாங்க, ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பத்தாத்துக்கு நான் ஒரு மேயராக உங்களை கண்டிப்பாக திட்டியிருக்கணும், ஆனால் நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கே தெரில, உங்களை திட்டாமல் உங்கள் ஸ்கர்ட்டு கிழிஞ்சதுக்கு நான் என்னோடய கோட்டெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன், சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு அந்த பக்கெட்லாம் எடுத்துகிட்டு போயிடுவார். இவளுக்குமா ஒரு மாதிரி இருக்கும், என்ன இவன் இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டுருப்போம். இங்கே கட் பண்ணால் கிம்மா தான் காட்டுவாங்க. கிம்மும் வெக்கேஷன்லாம் முடிஞ்சு இங்கே ரெசார்ட்டுக்கு வந்துடுவாங்களே. பார்த்தா அந்த செக்ரட்டரி கிட்ட நான் இங்கே வந்ததை யார்கிட்டயும் சொல்லாத, முக்கியமாக ஈரா கிட்ட சொல்லாத, நான் அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாளாம். இவனுமா என்னது இது இந்த ஃபேமிலியில் எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லாதன்னு சொல்கிறாங்க, நடுவில் நான் தான் மாட்டி சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்பார். இங்கே கட்மானா ஜியான் புரோக்கருங்களை தான் பார்க்க வந்திருப்பான். உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், அவர் ஒன்றும் அந்த கொலையை பண்ணல, அவர் ரொம்ப விரும்பின அந்த பொண்ணு தான் பண்ணுச்சு, இவர் தான் பழி ஏற்றுக்கிட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்வார். இது இந்த கதையை அவர் சொன்னார் அவங்களுக்கு, இதை என்னை நம்ப சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானே. சரி அதெல்லாம் விடு, அவர் உங்ககிட்ட சொன்னால் நீயே எல்லாத்தையும் நம்புவ அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாரான். அதை விட நீ என்ன திருப்பியும் ஜோவை விட்டு போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரா. இல்லை அவள் கையில் குழந்தைய பார்த்தோன்னே ஏதோ அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவளுக்கு தான் குழந்தை பிறந்துச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். அவள் எனக்கு பயங்கரமாக ஷாக் கொடுத்துட்டான். ஸோ இப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு, நான் போயிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவளுக்கு கொஞ்சம் ஷாக் கொடுக்கலான்னு இருக்கேன், ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். நேராக பார்த்தா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வருவான். ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தா சேனா பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருப்பான். அவனை எல்லோரும் செஃப்னு வேறு கூப்பிடுவாங்களாம். இவனை அதை கேட்டவொடனே இவனுக்கு செம்ம சிரிப்பு வந்துடும், ஏன்டா நீ செஃப்பா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சரி என்னவோ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ளே போவானே பார்த்தா செம்ம கூட்டமாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக வெறும் கஸ்டமர்ஸாக இருப்பாங்க. இவன் அதை பார்த்துட்டு செம்ம ஷாக்காக எப்படி நின்றுட்டு இருப்பான். பார்த்தா பின்னாடி ஜோவும் வந்துடும். வாங்க சார் கஸ்டமரா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே ட்ரீட் பண்ணுவாளே, நான் கஸ்டமர்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மாசம் அப்படியே திரும்புவானே. பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுவா. டீ நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். ஏய் என்ன கஸ்டமர்ஸ் நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க பயங்கரமாக போகுது போலியே அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. இல்லை இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தன்னடக்கமாக பதில் சொல்லிட்டு இருப்போம். இவனும் சேனை பார்த்துட்டு டேய் செஃப் என்னடா எப்படா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே. நான் பார்த்தல சூப்பராக இருக்கேன், நான் தான் இப்போது வாமன் கோசியோட ரெஸ்டாரண்ட் செஃப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே சீன் போட்டுருப்பான். சரி ஓகே நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொண்டு வந்த கிஃப்டெல்லாம் வந்து அவகிட்ட கொடுத்துட்டு இந்தா நான் இந்த குழந்தைக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், நீ ஒழுங்காக அவகிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த கிஃப்டெல்லாம் கொடுத்துருவா. பரவாயில்ல என்னடா கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பயங்கர ஷாக் ஆகிடுவா. பார்த்தா அங்கே அந்த ஆன்ட்டிங்கெலாம் வந்துடும். ஆன்ட்டிங்களை பார்த்தோன்னே டேய் உன்னை எவ்வளோ நாள் ஆச்சுடா பார்த்து எப்பட்றா இருக்க, திருப்பியும் போயிடாதானே இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டிலாம் பயங்கரமாக இவனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும். உடனே அந்த மேயர் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸும் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுவாங்க. இவன் வந்துட்டான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் மேயர்கிட்ட மேயர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வாமன் குசி ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் திருப்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாங்களே. சரி ஓகே வந்துடா இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரொம்ப கேஷுவலாக கேட்பார். நான் ஒன்று கேட்டேன் உங்களை பற்றி தான் அவன் பேசிகிட்டு இருந்தான், அந்த குழந்தை வந்து உங்களோட குழந்தைன்னு நினச்சி அவன் பேசிகிட்டு இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு செம்ம ஷாக் ஆகிடும். என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்போ இது வேறையா. ஆமாம் மேயர் நானும் கேட்டேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லுமே. சரி ஓகே இப்போ என்ன பண்ணுன்றீங்க அதுக்கு, அவன் வந்தான் அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கேஷுவலாக உட்காந்துட்டு இருப்பார். அங்கே கட் பண்ணால் ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்லேயே அந்த குழந்தையோட ஃபோட்டோ வச்சுட்டு இந்த குழந்தை நான் உன்னோட குழந்தைன்னு நினச்சேன், நல்லா சப்பியாக க்யூட்டாக இருக்குது இந்த ஒன்றே, ஆனால் ஆமாம் இப்போ மேயரோட குழந்தைன்னு நினச்சியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே சானு. மேயரோட குழந்தெல்லாம் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினைக்கல, அதுவும் நீலாம் மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக சமாளிச்சுட்டு இருப்பான். இருந்தாலும் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஆமாம் இது யார் மாரி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுட்டு இருப்பானே. உடனே சார் டேய் ஆமாம் இந்த குழந்தை யார் மாதிரி இருக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. இது நல்லா சப்பியாக நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறத பார்த்தா இது என்னோட குழந்தை மாதிரியே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானே. உடனே எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆனே. டேய் இந்த குழந்தை எப்பட்றா உனக்கு பிறந்த குழந்தை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்க. இல்லை இது வந்து நான் ஜோவோட குழந்தைன்னு நினச்சேன், ஸோ ஜோவோட குழந்தைன்னா அப்போ ஆப்வியஸாக என்னோட குழந்தையாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானே. எல்லோரும் செம்ம ஷாக் ஆகிடுவாங்க. எல்லோரும் வேற பார்த்துருவாங்களா ஜோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இல்லை நான் சும்மா வளர்றான் ஏதோ பைத்தியக்காரன் அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு டீ ஏன்டா இப்படிலாம் வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தரன்னு எடுத்துகிட்டு போவோம். ஐயோ இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, உனக்கு அந்த நைட்டு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கத்திக்கிட்டே இருப்பானே. இவ்வளோ ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு டேய் லூசு ஏன்டா இப்போ எல்லோரும் முன்னாடி இப்படி பேசுகிற, எல்லோரும் என்னென்ன நினைப்பாங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்களா. உனக்கு ஞாபகம் இல்லையா அந்த நைட்டு இதே ரூமில் நம்ம எத்தனை வாட்டி ஒன்றா இருந்தோம், உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்பல. நம்ம ஒன்றா இருந்தோம்னா நீ அந்த பக்கம் இருந்தால் நான் இந்த பக்கம் இருந்தால் நம்ம தூங்கணும் அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் நடக்கலை, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்களா. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது கள்ளி, உனக்கு தான் மறந்துடுச்சு, அந்த நைட்டு நீ ஃபுல் போதையில் இருந்த, ஸோ உனக்கு என்ன நடந்துச்சுன்னே ஞாபகம் இல்லை, அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா, நீ போதை என்னென்னலாம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. டேய் எனக்கு எல்லாமே தெரியும்டா, மேயர் எல்லாமே சொன்னார், அன்றைக்கி நான் போதையில் கடையில் என்னென்ன பண்ணேன், நீ அங்கே வந்தது எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தான் எனக்கு தெரியல, ஸோ உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல எனக்கு சொல்ல, நான் ஒரு வேளை எல்லாமே தெரிஞ்சதுன்னா நான் உன்னை கண்டிப்பாக விட்டே போயிருக்க மாட்டேன் தெரியுமா, ஒரு வருஷமாக நீ போனீ கண்டிப்பாக நான் அதை விட்டே இருக்க மாட்டேன், நான் உன்னை என் கூடயே வச்சுப்பேன், மரியாதையே இப்போ நான் சொல்லு, அன்றைக்கி என்ன தான் நடந்தது, நான் போதில் என்னென்னலாம் பண்ணேன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாள். இவனும் வந்து சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவான். பார்த்தா சானு கரெக்டாக உனக்கு கால் வருது பாரு, கஸ்டமர்ஸ் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவான். அடா பாவி கெடுத்துட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பா. சரி ஓகே நீ பிஸியாக இருக்கான்னு எனக்கு தெரியும், நீ போய் கஸ்டமர்ஸை கவனி, நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இவனும் வெளில வருவானே. பார்த்தா மேயர் வந்துடுவார். என்னடா திருப்பி வந்துட்ட போல், என்ன கிளம்புறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. ஆமாம் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர இவனும் மூஞ்சல் அடித்த மாதிரியே பேசுவான். சரி ஓகே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர கூப்பிடுவார். இப்போ நான் வரமாட்டேன் அப்படின்வான். பார்த்தா கையை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போயிடுவார். இதை வேற சான் பார்த்துருவானா. ஐயோ 2 பேரும் என்ன அடிச்சுக்க போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்காக இருப்பான். சரி ஓகே இதை போய் ஜோ கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவனும் குடுன்னு ஓடிடுவான். ஜியானோ மேயர்கிட்ட ஆமாம் மேயர் என்னை ஏன் இப்படி இழுத்துட்டு வந்தீங்க, எனக்கு உங்கள் கூட குடிக்கலாம் ஒன்றும் விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்காக வேறு பேசுவானே. மேயருக்காக செம்ம கடுப்பாக இருக்கும். இங்கே பேர் ஒரு வருஷம் ஆச்சு நான் சரக்கு அடித்தேன், நீ என்றைக்கு போனியோ அன்றைக்கிலேருந்தே நான் சரக்கு அடிக்கிறத நிறுத்திட்டேன், அதுவும் பப்ளிக் பிளேஸில் நான் அடிக்கவே கூடாதுன்னு குறிக்கோளோடு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்வார். ஏன் அப்படின்னு வேறு கேட்பானா. ஆமாம் பப்ளிக் பிளேஸில் எங்கேயாவது குடிச்சிட்டு எனக்கு ஜோ ஞாபகம் தான் வரும், அதுக்கப்புறம் அவகிட்ட தான் திருப்பி போவேன், தேவையில்லாமல் என் ஹார்ட் பிரேக் ஆகும், எதுக்கு பத்தத்துக்கு மற்றவங்களாம் தப்பாக பேசுவாங்க, அதனால தான் நான் சரக்கு வாங்கி வீட்டிலேயே வச்சுருக்கேன், என்றைக்கு நீ வரையும்
அவங்க கூட தான் சேர்ந்து குடிக்கணும்னு வேறு டிசிஷன் எடுத்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானே. இவனுக்கா செம ஷாக்காகிடும். சரி ஓகே அதுக்கு முன்னாடி சமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்போம். சரி ஓகே வா கிச்சனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கூப்பிட்டு போயிடுவார். இங்கே பார்த்தா ஜங்கு வந்து வெறும் கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருப்பான். ஏன்னா அவன் ஆனிவர்சரி வேறு வருதான். சரி ஓகே இங்கே பாடுறா நான் வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு ஒரு ட்ரெஷர் அண்ட் கேம் மாதிரி அவளை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அவள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டா எனக்கும் அது மொக்கையாக போயிடும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தேடினாலும் அதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் கஷ்டப்படுறான்னு. ஸோ நான் வந்து ஒழிச்சு வைக்கிறேன். நீ என்ன பண்ணு வெளில வெயிட் பண்ணு. நான் ஒழிச்சு வச்சுட்டு உன்னை கூப்பிட்றேன். நீ வந்து அதை தேடி கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானே. உடனே செக்யூரிட்டியும் செம்ம ஐடியா பிரசிடென்ட் நான் போய் வெளில நிற்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெளில ஓடிடுவான். இவனும் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருவானே. பார்த்தா நைட்டு கிம்மும் வருவாங்க. வந்து லைட்டு போட்டு சரி ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்களே. பார்த்தா இவன் பின்னாடியே வந்து அப்படியே சர்ப்ரைஸாக சரி ஓகே லைட் ஆஃப் பண்ணலாம். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவான். இவங்களுக்கா ஒரு நிமிஷத்தில் அப்படியே பக்குன்னு ஆகிடும். ஐயோ என்னது இது கரண்ட்டு போயிடுச்சு. யாரோ பின்னாடி வந்து நிற்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் திரும்பி பார்ப்பாங்களே. பார்த்தா அவனா லைட்டு வச்சு அப்படியே பேய் மாரி பயமுறுத்துவான். உடனே இவங்க பயந்து அவங்க கிட்ட இருக்க ஹேண்ட்பேக்கை வச்சு வாயிலே ஒன்று போடுவாங்களே. இவனும் அப்படியே சுருண்டு அடித்து கீழே விழுந்துருவான். அப்படியே வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பானே. ஐயோ நீங்களா நீங்கள் ஏங்க இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் செம ஷாக் ஆகிடும். ஐயோ காட்டுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்களே. ஆமாம் இந்த மாதிரி தான் நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுவீங்களா? உங்களுக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ணவே வராதில்ல. எதுக்கு இந்த மாதிரிலாம் வருஷம் காமெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்களே. இல்லை ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் கிஃப்டெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு ஒரு ட்ரெஷர் அண்ட் கேம் மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் நம்ம ஆனிவர்சரிக்கு. ஸோ உனக்கு அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் வர சொல்லுவானே. எனக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய கிஃப்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். எது கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஷாக் ஆகி கேட்பான். ஆமாம் என்னோடய பிளாக் பேர்ல் இதோ உட்காந்துட்டு இருக்கு. இதுதான் என்னோட மறக்க முடியாத என் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் கிஃப்ட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவான். இவனுக்காக செம்ம ஜாலியாகிடும். ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு வேறு குழந்த மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிருவான். இங்கே பார்த்தா ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. சானோ ஜோ உனக்கு ஒன்று தெரியுமா? மேயர் ஜியோனை தரன்னு இழுத்துட்டு போனார். எனக்கு என்னவோ பயமாக இருக்குது. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க போகிறாங்களோ அதுவும் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஏய் எனக்காக ஏன்டா சண்டை போடுறாங்க? மேயருக்கும் எனக்கும் தான் எதுவுமே இல்லையே. பார்த்ததுக்கு ஜியானுக்கும் எனக்கும் தான் எதுவுமே இல்லையே. ஸோ அவங்க ஏன் சண்டை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாலாம். ஏய் உனக்கும் மேயருக்கும் எதுவும் இல்லை தான். ஆனால் உனக்கும் ஜியானுக்கும் லவ் அப்படியே தான் இருக்குது. யார்கிட்ட போய் சொல்கிறேன்? உன் ஃபோனை கொடு. இந்த ஃபோனில் பேனலை மாற்றினாலும் இது உன் ஃபோனு தான் கரெக்டாக. அதே மாதிரி தான் உங்கள் லவ்வும். ஆனால் இவங்க 2 பேரும் ஏன் ஒன்றா போனாங்க? போய் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. பார்த்தா இவங்க 2 பேரும் நல்லா உட்காந்து சரக்கு அடிச்சு ஃபுல் போதையில் இருப்பாங்க. மேயருமா டேய் நீ என்னோட சின்ன பையன் தானே என்னை அண்ணானே கூப்பிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வர ரொம்ப பாசத்தில் பொங்கிட்டு இருப்பாரு. டேய் மேயர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கூப்பிடுவானே. கன்றாவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஃபீல் பண்ணிருப்பாரு. சரி என்னவோ இதுக்கப்புறம் ஜோ விட்டுட்டு போகாத புரியுதா? எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? அதனால தான் நான் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன். ஒன்றும் நான் இங்கே குடிகாரனா ஒன்றும் சொல்லிட்டுலாம் சரக்கு அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானே. ஆமாம் நீங்கள் எதுக்கு இந்த பொங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. டேய் இங்கே பாரு எனக்கு எவ்வளோ வலி தெரியுமா இருக்குது. ஜோ வேற நான் வேணான்னு சொல்லிட்டான். அது பரவாயில்ல விடு. ஆனால் நீ அவளை சந்தோஷமாக பார்த்துக்கோ. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவள் நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீ அவளை விட்டு போன நான் உன்னை தூக்கி போட்டு மிதின்னு மெதிப்பேன். நான் இதுக்கு முன்னாடியே உன்னை அடிக்கணும்னு தான் பிளான் பண்ணேன். ஆனால் பாரு நான் மேயராக இருக்கனால அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு சரக்கு அடிச்சுட்டு இருக்கேன். ஒழுங்காக இருக்கிற இதுக்கப்புறம் அவளை விட்டு போகாது. அப்படி போன ஆல்ரெடி 25 பேர் அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. அதில் யாராவது ஒருத்தர் டேட் பண்ண வச்சிருவேன் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வர மிரட்டுவார். நீ மேயரா இல்லை வேறு ஏதாவது வேலை பார்க்குறியா? ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவான். அப்படியா அப்போனா நீ அவளை விட்டுட்டு போகாத. அவளை ஒழுங்காக சந்தோஷமாக அவள் கூடயே வச்சு பார்த்துக்கோ. அவள் முகத்தில் நான் எப்போவுமே சிரிப்பு தான் பார்க்கணும். இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான். இப்போ நான் உனக்கு நல்லது பண்ணணும்னு நீ நினச்சேன்னா 25 கிளாஸு சரக்கையும் அடி. அப்போ தான் அந்த 25 பேரையும் நான் உனக்காக நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ஜோவை அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்வார். இவனும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 25 கிளாஸ் சரக்கையும் அடிச்சிருவான். ஃபுல் மட்டையாகிடுவானா இவரே கூப்பிட்டு வந்து ரெஸ்டாரண்ட்டில் போட்டுருவார். இங்கே பாரு இவன் ஃபுல் மட்டையாகிட்டான். 25 கிளாஸ் சரக்கு அடித்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவான். ஏன் அப்படின்னு சொல்லி இவ வேறு செம்ம ஷாக் ஆவாள். ஆமாம் அன்றைக்கி நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தமாக தான் நான் இன்றைக்கி இதை பண்ணியிருக்கேன். கவலைப்படாத நான் உனக்கு மெடிசனும் கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹேங் ஓவர் ஆகிடும் அவனுக்கு. ஸோ நீ என்ன பண்ணு இந்த போதில் அவன் வாயிலேருந்து என்னென்னலாம் வாங்க முடியுமோ அவன் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் அவனே ஆட்டோமேட்டிக்காக கக்குவான். ஸோ நீ என்ன பண்ணு நீ அதை கேட்டு சந்தோஷமாக இரு. அதுதான் எனக்கு வேணும். சரி ஓகே நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இரு அவங்க கூட. அவனை விட்டுறாத. அவனை இறுக்கமாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அங்கேருந்து கிளம்பிடுவார். இவளுமா போய் ஜியான் அடி ஏஞ்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பவளை பார்த்தா அவனா ஏஞ்சிக்கவே மாட்டான். ஃபுல் போதையில் மட்டையாகி கிடப்பான். இங்கே கட் பண்ணால் மேயரா செம்ம போதையில் இருப்பார். அவரும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிருப்பார் ஹார்ட் பிரேக் ஆனதுனால. சரி ஓகே இதுக்கு மேலே இந்த ரிங்கு தேவைப்படாது நம்மளுக்கு. இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை சரி கடலில் தூக்கி போட்டுடலாம்னு சொல்லிட்டு அவரும் அந்த ரிங்கை தூக்கி கடலில் போட்டுருவார். இப்போ பார்த்தா இங்கே
இவனுக்கா பயங்கரமாக ஃபீல் பண்ணிருப்பா. டேய் ஜியான் ஏஞ்சிரு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு எழுப்பிட்டு இருப்பாளே. பார்த்தா அவனும் அப்படியே ஏஞ்சிப்பான். அவனுக்கும் கொஞ்சம் போதை அது அப்படியே தெளிகிற மாதிரி இருக்கும். இவனும் ஏஞ்சிட்டு ஆமாம் நீ என்ன ஜோ மாதிரியே இருக்க பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போதையில் அப்படியே பேசிகிட்டு இருப்பானே. இவனும் அப்படியே ஷாக்காகி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏய் ஜோ நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? இந்த ஒரு வருஷத்தில் நான் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணேன். உன்னை பார்க்க மாட்டேனா, உங்ககிட்ட பேச மாட்டேனா, உன் பக்கத்தில் உட்கார மாட்டேனான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேசிகிட்டு இருப்பானே. இவ்வளோ வந்து நானும் தாண்டா ஒவ்வொரு நிமிஷமும் நீ எப்போ வருவேன்னு சொல்லிட்டு தாண்டா வாசலே பார்த்துட்டு இருந்தேன். கடைசியாக நீ இப்போது உன்னை பார்க்கும்போது நான் அவ்வளோ மிஸ் பண்ணேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது தெரியுமா? எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாளே. இவனுமா உடனே போதை தலைக்கேறின உடனே இங்கே பாரு நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கையை தூக்கி கன்னத்தில் வச்சுட்டு இங்கே பாரு ஜோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். தயவுசெய்து என்னை விட்டு போயிடாதானே நானும் விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்காக செம்ம எமோஷ்னல் ஆகிடும். ஜோ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பட்டுன்னு ஐ லவ் யூன்னு சொல்லிருவான். அவளுக்காக செம்ம ஹாப்பி ஆகிடும். இவ்வளோல எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். பட்டுன்னு பார்த்தா இவன் போதை தலைக்கேறி பட்டுன்னு திருப்பி மயங்க போட்டு விழுந்துருவான். இவனும் மார்னிங் போதை தெளிஞ்சு ஏஞ்சி பண்ணி ஆமாம் நான் எப்படா இங்கே வந்தேன் ஒருவேளை செக்ரட்டரி ஜங்கை கூப்பிட்டு வந்து போட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு வர யோசிச்சுட்டு இருப்பானே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்ப்பான். பார்த்தா அவருக்கு தான் கால் பண்ணியிருப்பான். ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வர யோசிச்சுட்டு இருப்பானே. பட்டுன்னு பார்த்தா இவனுக்கு கால் வந்துடும். யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த விஷப்பூச்சி ஜீவான்னு. அவளும் கால் பண்ணிட்டு ஏய் நானும் ஜூஜு ஐலாண்டுக்கு வந்துட்டேன் தெரியுமா? என் பாய் ஃப்ரெண்டு வந்து இங்கே தான் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னான். சரி அதுக்காக தான் ஒரு க்ரீனரி லொக்கேஷனாக பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே சன்ஃப்ளவர் தோட்டத்தில் தான் இருக்கேன். ஸோ நீ வரியா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாளே. ஏய் இது உன் மேரேஜ் நீயே உன் மேரேஜை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் ஃபோனை கட் பண்ணுறான். சரி இவன் பேசலைன்னா என்ன நம்ம ஒரு வெயிட்டான ஆளாக தானே பிடிச்சி கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளாக செம்ம சந்தோஷத்தில் இருப்பா. இவனுக்காக ஒன்றுமே புரியாது. ஆமாம் இந்த மாதிரிலாம் யார் மடித்து வச்சது? ஒரு வேளை செக்ரட்டரி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாரோ? அதெல்லாம் வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரி ஓகே அவர் கால் பண்ண போவானே. பார்த்தா இவன் கையில் இருக்க அந்த பிளாஸ்டர் வேறு பார்த்துருவான். ஆமாம் இதெல்லாம் அவர் போட்டிருப்பாரா? ஒரு வேளை ஜோ தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பானே. பார்த்தா எங்கள் ஜோவும் அதே ரெசார்ட்டில் தான் இருப்பா. அவள் ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாளே. அவள் ஃப்ரெண்டும் செம்ம ஷாக் ஆகிடுவா. நீயா ஜியானை கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே. இல்லை ஜங்கு செக்ரட்டரியோட ஹெல்ப்போட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானா. என்ன அப்போ நேற்று நைட்டு ஒரே ஃபன்னா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாளே. ஆமாம் நேற்று நைட்டு என்னால் மறக்கவே முடியாது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இவளுமா பயங்கர ஹாப்பியாக பேசிகிட்டு இருப்பா. உடனே அந்த கிஃப்ட்டும் கொடுத்துட்டு இந்தா இது ஜியான் குழந்தைக்காக வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வர கொடுப்பாளே. இவனுங்களும் அந்த கிஃப்டெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணிருப்பாங்க. பார்த்தா ட்ரெஸ் இருக்கும். ட்ரெஸ்ஸும் செமையாக இருக்குது. இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிஃப்ட்டை நோண்டிட்டு இருப்பாங்க. பார்த்தா இங்கே ஜியானா செம்ம கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. சரி ஓகே செக்ரட்டரிக்கு கால் பண்ணி கேட்டுடலான்னு சொல்லிட்டு கால் பண்ணி ஆமாம் நேற்று நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. பார்த்தா ஜங்கு ஃபோன் எடுத்துகிட்டு நான் உன் அண்ணன் பேசுகிறேன் ஒழுங்காக ஆஃபீஸில் வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவான். ஜியானும் ஆமாம் ஏதாவது இம்பார்ட்டண்டாக எனக்கு கால் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. ஆமாம் நீ ஃபோன் எடுத்துகிட்டு தான் மறுவேளை பாப்பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக வாஞ்சாங்க. சரி ஓகே வந்து நல்லா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. இல்லை நானும் என் ஒய்ஃபும் வந்து ஜப்பானில் செட்டில் ஆகலான்னு இருக்கோம். ஸோ நீ இங்கே வந்து ஜூஜு ஐலாண்டில் இருக்கணும்னா நீ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானா. ஏன்டா எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு. நான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன். நான் இங்கே கொஞ்ச நாள் தான் இருப்பேன். நான் கிளம்பிடுறேன். நீ வந்து எனக்கு ஃபேவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ எதுவும் உன் லைஃப்பை ரிஸ்க் பண்ணாத. எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானே. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்ட்டு வர சொல்லுவானா. சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவனும் கிளம்புவானே. பார்த்தா அங்கே கிம்மோ வந்துடுவாங்க. யாரா இது ஜியான் மாதிரி இருக்குது போனது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட போயிட்டு ஆமாம் ஜியான் வந்தானா என்ன அவனை மாதிரி யாரோ ஒரு ஆளை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களே. இவன் உடனே இல்லை அவன்லாம் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிடுவான். நீ என்ன பண்ணு நான் ஆனிவர்சரிக்காக ஒழிச்சு வச்சு எல்லா கிஃப்ட்டையும் கண்டுபிடி. நீ அதுக்கப்புறம் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் கிளியராக பதில் சொல்கிறேன். ஏன்னா நானும் இதுக்கப்புறம் எதுவும் மறைக்க விரும்பலை. எல்லாத்தையும் சொல்லணும் தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவானே. இவங்களும் செம்ம ஷாக்கில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.